என்னடா இத்தனை நாள் ஒன்றுமே நடக்காமல் நல்லா போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு பெரிய உண்டையாக நடந்துருச்சு. அது என்னன்ட்டு அப்படியே போகிற வரல பார்ப்போம். இன்னைக்கு டே 4 ஆஃப் மினி கட். காலைல 5 மணிக்கெல்லாம் அம்மாவை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி கிளம்பியாச்சு. அங்கே போய் ரீச் ஆனோடனே வித்தவுட் சுகரில் ஒரு பாலும் பன்னும் சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்தா 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே வந்து அந்த சைடு நடந்துட்டு இருக்கும் போது கூழு கடை மாற்றினுச்சு. அங்கே ஒரு டம்ளர் கூழ் அடிக்கவும் தான் கண்ணே தெளிவாக தெரிஞ்சிச்சு. அதோட ரிட்டன் ஹாஸ்பிட்டல் வந்து அம்மாவை காட்டிட்டு முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கே 12 மணி ஆகவும் எங்கள் அம்மா சாப்பிட்ணும்ல அதோட ஒரு கடையில் பூந்தாச்சு. அவங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வச்ச முட்டையிலேருந்து வெள்ளைக்கருவை மட்டும் நான் எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் கிரில்லு ரெடின்னு சொன்னாங்க. டெஸ்ட் பீஸ் தர மாட்டேன், லெக்கு தான் தருவேன்னு சொல்லிட்டானோ. சரி லெக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு லெக்கை வாங்கி சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ப்ரீ ஒர்க்கட் மீல் சாப்பிட்டு இது ஜிம்மிலேயே பாட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் எலக்ட்ரோலைட்டையும் கிரியேட்டினையும் பொட்டணம் கட்டிட்டு ஜிம்முக்கு சரிட்டேன். ஜிம்மில் நல்லா வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ஒர்க் அவுட்டை போட்டு அடின்னு அடிச்சுட்டு ஆப்ஸுக்கு ஒரு 3 வேரியேஷன் போட்டேன். இங்கெல்லாம் ஒரு உண்டையும் வாங்கலை. ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வார்ம் டவுன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது காலை ஒரு மாதிரியே மடக்கி வச்சு உக்காந்தேன். அதுலேருந்து இந்த முட்டிக்கு கீழே சரியான பெயின், நடக்கக்கூட முடியல. என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா சரியான மழை. அங்கே ஒரு 4 பேர் நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு கவனித்து பார்த்தா எனக்கு 150 ரூபா ப்ராடக்ட்டு உனக்கு 200 ரூபா ப்ராடக்ட்டுங்கிறானோ. அப்போ தான் நினச்சி பார்த்தேன், உனக்கு இது வாங்குறதுக்கெல்லாம் எங்கிட்ட இருந்து காசு வருதுன்னு தெரில. ஆனால் ஜிம்முக்கு போகிற பசங்கள்லாம் முட்டை சிக்கன் வாங்குறதுக்கு தவிச்சிக்கிட்டு இருக்கானோ. இதுலேருந்து இன்னும் நம்ம கற்றுக்கணுன்னா கெட்ட விஷயம் சீக்கிரமாக கிடச்சிரும். ஆனால் நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கு நம்ம தான் போராடணும். நல்லவங்க சொல்கிற வந்தம்மா வீட்டுக்கு வந்துட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீலை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கேரட்டு பன்னீர் ஓட்ஸெல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்கின உண்டைக்கு மருந்தை போட்டுட்டு, இந்த மருந்து போட்டாலாம் கேட்காது, இருந்தாலும் ஒரு அடிஷ்னலாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு சாமியை வேண்டிக்கிட்டே படுத்துட்டேன். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.